ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க பிக் பாஸ் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாரு? திவாகரை பேச விட மாட்டேன்றாரு. திவாகரை பேச விட்டாதானே எல்லா விஷயங்களும் வெளியே வரும். இந்த நடிப்பு அரக்கியினுடைய என்னென்ன பண்ணாங்கன்னு பேச விட்டாதானங்க வரும் விஷயம். எது ஒண்ணுமே பேச விடாம அப்ப எதுக்கு தான் நீங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புறீங்க? பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எதுக்கு உள்ள அனுப்புறீங்க? ஏதோ ஒன்று சேஞ்ச் நடக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்கோசம் தானே. ஏன் நீங்க இவ்வளவு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்க சாண்ட்ராவை? எந்த விஷயமும் பேசக்கூடாதுன்னா அப்ப எதுக்கு தான் அவங்க உள்ள வரணும்? திவாகர் ஏதோ ஒன்று சொல்றாரு, அதை சொல்ல கூட விடாம பிக் பாஸ் உடனே லைனுக்கு வந்துடுறாரு. திவாகர் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னதான் பேசணும்? திவாகர்லாம் வந்து என்னதான் பேசணும்? திவாகரை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து பேசுவார், எதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. திவாகருக்கு பார்வதி ரொம்ப பிடிக்கும். வெளியவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பார். இந்த ரெட் கார்டு இஷ்யூவாக வந்து திவாகர் ஆல்ரெடி வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை வச்சு எதனா ஒன்று வந்து ஒரு கலக்குவார்னு பார்த்தாக்கா இப்படி பயமுறுத்தி திவாகர் உள்ள அமைச்சிருக்கீங்க. எதனா ஒன்று பண்ணா திவாகர் எதனா ஒன்று பண்ணாதானே நடிப்பு அரக்கினுடைய ஃபுல் சுயரூபம் எல்லாருக்குமே தெரிய வரும். உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் தெரியணும்ல அவங்க நடிப்பு அரக்கின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி கானா வினோத்துக்கு தெரியுங்க, அவங்க நடிக்கிறாங்கன்னா அவங்க கானா வினோத்துக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்றது, எங்க நம்ம இதை சொன்னோம்னாக்கா நம்ம மேல எல்லாரும் பாஞ்சிருவாங்களேன்னு பயந்துக்குன்னு கம்முன்னு இருக்கிறாருங்க. காலையில லைவ்ல சொல்றாரு, எனக்கு சில பேர்லாம் நடிக்கிறதெல்லாம் தெரியும், நான் என்ன பண்ணிட்டோம், நம்ம எதனா சொல்ல போக நம்ம மேல பாஞ்சிடுவாங்களே அப்படின்றத நான் கம்முன்னு இருக்கிறேன். சில பேர் நடிக்கிறத வச்சு சில பேர் பண்றதை வச்சே நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்றாப்புல. ஸோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியுது அவங்க நடிக்கிறாங்கன்னுட்டு. ஆனால் எதுக்கோசரம் அவங்க வந்து ஏன் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க சாண்ட்ராவை? ஒரே ஒரு காரணம், சாரி 2 காரணம் கூட இருக்கலாம். ஒரு காரணம் வந்து அவங்க வந்து சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால நம்ம அவங்கள போய் எதனா டச் பண்ணோம்னாக்கா நம்ம இங்கே டீக்ரேட் ஆகிடும், நம்மளுக்கு ஓட்டு விழாது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கலாம். 2வது காரணம் வந்து வெளியில் இருக்கிற விஜய் சேதுபதி மாமா என்ன பண்ணுவார், தங்கச்சிக்கு எதனா ஒன்றுனா என்ன பண்ணுவார், உடனே பொங்கி எழுந்து அவங்களுக்கு எதனா ஒன்று வெளியே அனுப்புவார், இல்லை ரெட் கார்டு கொடுத்து அனுப்புவாப்ல. இதுதான் அவருக்கு தெரியும். ஸோ மக்களே, பிக் பாஸ் பிளான் பண்ணுறாங்க, சாண்ட்ராவை காப்பாற்றணும்னு பிளான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கப்பு கொடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதனால சாண்ட்ராவினுடைய ஆர்கியூமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ்ல காட்டவே மாட்டேன்றாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. இந்த வீட்டில் யார் வேணாலும் கப்பை தூக்கட்டுங்க, சாண்ட்ராவும் அரோராவும் கப்பை தூக்கக்கூடாது. கப்பு வந்து இவங்க 2 பேருக்குமே தகுதி கிடையாது. ஒருத்தர் மேல சவாரி செய்யறது. சாண்ட்ரா வந்து பார்வதி கம்ருதீன் மேல அவங்க மேல பழிய போட்டு ஒரு வழி பண்ணி அவங்களை வெளியே அனுப்பிச்சு அது மூலியமா வராங்க. அரோரா கூட பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க மேல 2 பேர் மேலேயும் சவாரி பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் கப்பு கொடுத்துட்டா அப்புறம் என்னதாங்க உலகத்துல என்னதாங்க நியாய நீதிலாம் நடக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து செய்யுங்க மக்களே. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி மக்களே.